ஒரு அழகான தென்னிந்திய கடலோர கிராமம் அது. சுற்றிலும் தென்னை மரங்கள், சிறிய ஓடைகள் கொண்ட வீடுகள், அமைதியான நீலக்கடலுடன் காட்சியளித்தது. கிராமவாசிகள் தங்களது அன்றாட வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். சில பெண்கள் கோலங்கள் இடுகின்றனர். ஆண்கள் மீன் பிடிக்க செல்கிறார்கள். குழந்தைகள் விளையாடுகிறார்கள். பரவலான நீலவானம் மற்றும் பிரகாசமான வெயிலுடன் ஒரு அழகான நாள் அது. அந்த கிராமத்தில் தெனாலிராமன் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவர் தனது குடிலின் வெளியே அமைதியாக நடந்து கொண்டிருந்தார். தெனாலிராமன் மிகவும் புத்திசாலி. பார்ப்பதற்கு தலையில் ஒழுங்காக கட்டிய குடுமியும், வெள்ளை வேஷ்டி, அங்கவஸ்திரம், மரச்ச காலணிகள் மற்றும் மென்மையான புன்னகையும் கொண்டவர். ஒரு நாள் அந்த கிராமத்திற்கு நீண்ட ஜடையான முடியும், அடர்த்தியான தாடியும், ஆரஞ்சு நிற சாமர்ப்பண உடையும், ருத்ராட்ச மாலைகளும், கையிலே தூண்டுகோலும் கொண்ட ஒரு போலி சாமியார் கிராமத்திற்குள் நுழைகிறார். அவரை சுற்றி குழந்தைகள், பெரியவர்கள் உட்பட ஆர்வமுள்ள கிராமவாசிகள் கூடுகிறார்கள். அவர் மேஜிக்காக பெரிய கூட்டத்தை ஏற்கனவே திரட்டிவிட்டார். மக்கள் அனைவரும் வியப்புடன் அந்த சாமியாரை பார்த்து கொண்டிருந்தார்கள். மணலில் அமர்ந்திருந்த பெரிய கூட்டமான கிராமவாசிகள் உற்சாகத்துடன் வியப்பில் மூழ்கி ஆச்சரியமான கண்களுடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாமியார் முன்னிலையில் நின்று தனது கைகளை உயர்த்தியபடி நிற்கிறார். குழந்தைகள் முன்னிலை வரிசையில் அமர்ந்து வியப்புடன் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சாமியார் வானத்தில் கையை காட்டினார். ஒரு மந்திரம் போல காற்று வீசியது. அவருடைய கை அசைவுக்கு இசை ஒலிக்க சிலர் பயந்தும் சிலர் பரவசத்திலும் மூழ்கிவிட்டார்கள். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக நின்றார். தனது கைகளை பின்னால் கட்டிக்கொண்டு தலையை அசைத்தபடியே சாமியாரை ஆர்வமும் சந்தேகமும் கலந்த பார்வையுடன் கவனித்தார். அவரை சுற்றியுள்ள மக்கள் அனைவரும் மாயாஜாலத்தில் முழுமையாக கவனம் செலுத்தினர். அவர் அந்த சாமியாரை கவனமாக கவனித்தார். சிறிய குழாய்கள் மற்றும் கண்ணாடிகள். இதை கவனித்த தெனாலிராமன் தெரிந்த புன்னகையுடன் இருந்தார். மக்களோ அந்த வித்தை பற்றிய உண்மையை அறியாமல் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். தெனாலிராமன் தைரியமாக முன்னே வந்து அந்த கருவியை நோக்கி சுட்டிக்காட்டினார். சாமியார் அதிர்ச்சியிலும் பதட்டத்திலும் நின்றுவிட்டார். கிராமவாசிகள் அனைவரும் தங்கள் தலைகளை திருப்பி அந்த வெளிப்பட்ட கருவியை பார்த்தார்கள். கிராமவாசிகள் முகங்களில் இருந்த வியப்பு மெதுவாக குழப்பமாகவும் அதன் பிறகு கோபமாகவும் மாறியது. சிலர் நம்பிக்கையில்லாமல் கைகள் மடக்கிக் கொள்கிறார்கள். குழந்தைகள் ஒருவருக்கொருவர் கிசுகிசுத்து பேசிக் கொள்கிறார்கள். போலி சாமியார் பதட்டத்துடன் நின்று கொண்டிருந்தார். போலி சாமியார் தன் கோலை கைவிட்டு அஞ்சிக் கொண்டு ஓடினார். அவருடைய ஆடை அச்சத்தில் பறந்தது. கிராமவாசிகள் சிலர் சிரித்தார்கள். மற்றவர்கள் தலை அசைத்து பார்த்து கொண்டிருந்தார்கள். தெனாலிராமனோ அமைதியாக தன்னம்பிக்கையுடன் பார்த்து கொண்டிருந்தார். இப்படிதான் தெனாலிராமன் புத்தியால் போலி சாமியாரை தோற்கடித்தார். உண்மையையும் அறிவையும் வைத்து வாழ்ந்தால் யாரும் நம்மை ஏமாற்ற முடியாது என்பதை அவர் மீண்டும் நிரூபித்தார். தெனாலிராமன் அமைதியான புன்னகையுடன் கூட்டத்திலிருந்து தூரமாக நடந்து சென்றார். குழந்தைகள் அவரை பக்தியுடன் கையசைத்து விடை பெற்றுக் கொண்டார்கள். குழந்தைகளே, நாம் எப்போதும் உண்மையை விரும்பி புத்திசாலித்தனமாக இருந்து பிறரை ஏமாற்றும் செயலை ஏற்கக்கூடாது என்று இந்த கதை சொல்லுகிறது.